நிச்சயமாக சுலமி, ஒரு ஒர்த் பை என்று சொல்வார்களே அது போல இருக்கக்கூடிய ஒரு அடுத்த ஆட்டக்காரரை சிஎஸ்கே உடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 14 கோடிக்கு சற்று அதிகமாகத்தான் தோன்றுகிறது. இருந்தாலும் கூட பரவாயில்லை, நல்ல ஒரு தேர்வு என்று சொல்லலாம். ஒரு சிறப்பான ஆல்ரவுண்டர். கடந்த முறை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடினார். ஆனால் நாம் இங்கே கிரிக்கெட்டுடைய அந்த கமெண்டேட்டர்ஸ் அது போன்று இருக்கக்கூடிய கிரிட்டிக்ஸ் அவர்களிடம் பேசுகின்ற போது அவர்கள் என்ன சொன்னார், சும்மா உட்கார வைத்திருந்தார்கள் அவரை என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு நல்ல பிளேயர் டேரல் மிச்சல், ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர், நியூசிலாந்துடைய ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர். அண்டர் 19 இருந்து விளையாடுகிறார், 32 வயதாகிறது. நல்ல ஆட்டக்காரர், தேவைப்படக்கூடிய நேரத்தில் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். கடினமான சூழல்கள், குறிப்பாக இக்கட்டான நேரங்களில் இவரை இறக்கிவிட்டால் ஒரு எப்படி ரவீந்திர ஜடேஜா ஒரு நமக்கு பக்கபலமாக இருப்பாரோ அது போன்ற ஒரு அணியினுடைய பக்கபலமாக இருந்து விளையாடக்கூடிய ஒரு நல்ல வீரர் டேரல் மிச்சல். பந்து வீச்சாளராகவும் நாம் இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல மீடியம் பேஸ் போடக்கூடியவர். அதே போல நல்ல ஒரு ஆட்டக்காரர், சிறந்த பேட்ஸ்மேனாகவும் நம்ம இவரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது போன்று ஒரு நல்ல ஆட்டக்காரரை தற்போது 14 கோடி ரூபாய்க்கு எடுத்து சிஎஸ்கே அணியினர் எடுத்திருக்கிறார்கள். கடந்த முறை ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்தாலும் கூட சரியாக சோபிக்கவில்லை. அந்த ஒரு வருத்தம் நியூசிலாந்து அணியினருக்கு இருக்கும். இவரை இப்படி பயன்படுத்தி விட்டார்களே, சும்மா உட்கார வைத்து விட்டார்களே என்ற ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனால் தற்போதைய ஒரு நிலையை பார்க்கின்ற போது நிச்சயமாக சிஎஸ்கே அணியிடம் வருகின்ற போது தோனியுடைய ஒரு சிறந்த கேப்டன்சியில் அவர் சிறப்பாக ஜொலிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் 14 கோடி ரூபாய் கொடுத்து அவர் எடுத்திருக்கிறார்கள். 14 கோடிக்கு இவர் தகுதியானவர் தானா என்பதெல்லாம் கூட நாம் அடுத்து வரக்கூடிய இந்த விளையாட்டுகளின் போது நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக சிஎஸ்கே அணியை பொறுத்தளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் நிச்சயமாக தேவைப்படுகிறது. அந்த ஆல்ரவுண்டரை நிரப்பக்கூடிய ஒருவராக இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படியாவது பேட் கமின்ஸை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள் சிஎஸ்கே அணியினர். ஆனால் அவர்களிடம் அவ்வளவு தொகை இல்லாத காரணத்தினால் அதனால் எடுக்க முடியவில்லை. அந்த குறையை போக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக பேட் கமின்ஸுக்கு விட சிறப்பாக செயல்படக்கூடியவர் தான் டேரல் மிச்சல். அந்த 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 சிறப்பான ஒரு இடத்தை பூர்த்தி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக தான் டேரல் மிச்சலை 14 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறார்கள். நியூசிலாந்துடைய ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே அணிக்கு ஒரு புது வரவாக இப்போது இருக்க போகிறார். அதனால் இந்த முறை சிஎஸ்கேக்கு ஒரு சிறந்த ஆல்ரவுண்டராக டேரல் மிச்சல் நமக்கு சிறந்த தேர்வாக சிஎஸ்கே அணியை பொறுத்தளவுக்கு இருக்கும். மற்ற வீரர்களை போன்று ஒரு ஆல்ரவுண்டர் நிச்சயமான தேவையாக இருந்தது. காரணம், ஆல்ரவுண்டர் சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதே போல பந்து வீச்சு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருக்கிறார்கள். பவுலிங் ஆல்ரவுண்டர் நிச்சயமாக தேவைப்படும் என்கின்ற காரணத்தை ஒரு பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மீடியம் பேஸ், அந்த இன்பிட்வீன் ஓவர்களை வீசுவதற்கான ஆட்கள் தேவைப்படுகிறது. அதற்கான ஒரு இடத்தை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் ஒரு நல்ல தேர்வாகத்தான் பார்க்கப்படுகிறது டேரல் மிச்சலை பொறுத்தளவுக்கு.